மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை முழு மனதோடு ஆதரிப்பதாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் பேட்டியளித்துள்ளார். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவில் இஸ்லாமிய மக்களின் நிலைப்பாடு குறித்தும், வக்ஃப் வாரியத்தில் இதுநாள் வரை இஸ்லாமிய மக்களை ஏமாற்றியது குறித்தும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதுவரை வக்ஃப் சொத்தின் மூலம் பெறப்பட்ட பணங்கள் ஏழை எளிய இஸ்லாமியர்களை சென்றடையவில்லை எனவும், பெண்களையும் ஏழை எளிய இஸ்லாமியர்களையும் மனதில் வைத்து பிரதமர் மோடி வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை முழு மனதோடு ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். பாஜக பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் சென்று மீண்டும் அதே இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவோம் என பாஜக மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி கலையரங்கத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா, வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் குறித்தும் மும்மொழி கொள்கை குறித்தும் விளக்கமளிக்கும் விதமாக பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்திற்கு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டியும் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் குறித்து நீதிமன்ற விசாரணை இருப்பதாலும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதுகுறித்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்த போது, வக்ஃப் வாரிய சட்டம் குறித்து நீதிமன்றத்தில் விசாரணை இருப்பதை காரணம் காட்டி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுப்பதாகவும், நாங்கள் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று மீண்டும் இதே இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவோம் எனவும் கூறினார். சுப்ரீம் கோர்ட்ல நாளை தினம் இந்த வக்ஃப் வாரியம் சம்பந்தமான ஒரு தாக்கல் கேஸ் நடக்குது, அதனால நாங்கள் மறுக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எங்களிடத்தில் சொல்லல. நாங்கள் ஜனநாயக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் காவல்துறை சொல்லுகின்ற இதற்கு நாங்கள் இன்றைய கூட்டத்தை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கோம். மாநில தலைமை வரைக்கும் சொல்லியிருக்கோம். இதே இடத்தில் இன்னும் 2 நாட்களில் அந்த இடத்துல மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியே தீர்வோம். இது மக்கள் நீதிமன்றத்திற்கு இவர்கள் செய்கின்ற ஊழல்களை, திமுக செய்கின்ற ஊழல்களை அம்பலப்படுத்தியே தீர்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் பொன்முடியை பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக இந்து முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி பெண்கள் பற்றி பேசியது சர்ச்சைக்கு உள்ளான நிலையில் எதிர்க்கட்சியினர் பலரும் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்து முன்னணி சார்பில் கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார், அமைச்சர் பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டி ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். பெண்கள் சார்பா நிறைய இடங்கள்ல இழிவுபடுத்தி பேசினார், புகார் கொடுத்துருக்குறோம். ஒரு புகார் மேலே எஃப்ஐஆர் போடலையே. அப்போ யார் வேணால் என்ன வேணால் பேசலாமா? சாதாரணமாக ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் தெரியாமல் போட்டால் கூட உடனே இரவோடு இரவாக கைது செய்கிற காவல்துறை இவர் மேலே ஏன் கைது செய்யலை, அல்ல வழக்கு போடலை? அதனால் இந்த பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அவர் பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாநகரங்களில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் இன்றைக்கி அறப்போராட்டம் நடக்குது. இந்த அறப்போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசு உடனடியாக பொன்முடியை அவர்களை பதவி நீக்க செஞ்சார். அவர் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும். பெண்களை இழிவுபடுத்துகிறப்போ இந்த மாதர் சங்கங்களும் அரசியல் கட்சி வேடிக்கை பார்க்குறாங்க. பெரம்பலூர் அருகே காவல் நிலையம் உள்பட பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பஜாவ் ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவிற்குட்பட்ட அரும்பாவூர் பேரூராட்சி பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பஜாவ் தலைமையில் நடைபெற்றது. பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பஜாவ் அரும்பாவூர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் காவல் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பதிவேடுகள், சிறை அறைகள், பொதுமக்களிடம் பெறப்படும் புகார்களின் மீதான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார்.
அப்பகுதியில் அரும்பாவூர் பேரூராட்சியின் சார்பில் கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமான பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை பெரவல்லூரில் மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரவல்லூரில் GKM காலனி 16வது தெருவில் வசித்து வருபவர் கௌதம் பால். இவரது 17 வயது மகன் அஜய் பால். இவர் அகரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய நிலையில் வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு கழிவறை செல்ல சுவிட்சை ஆன் செய்த பொழுது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளார். பின்னர் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த தந்தை மூச்சு பேச்சின்றி கிடந்த அஜய் பாலை மீட்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அஜய்பால் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வன்முறை சண்டை காட்சிகள் குறித்து வரும் திரைப்படங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என மதுரை ஆதீனம் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அலுவலகத்தை மதுரை வண்டியூர் பகுதியில் மதுரை ஆதீனம் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நெல்லையில் நடைபெற்ற சம்பவம் வருத்தமளிப்பதாகவும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மிகுந்த கட்டுப்பாடுடன் வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தி பேசினார். மேலும் வன்முறை சண்டை காட்சிகள் குறித்து வரும் திரைப்படங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழ் சினிமாவை அரசு வரைமுறை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். சினிமாவில் எல்லாம் வன்முறையை காட்டுறாங்க, அதுக்கு அரசாங்கம் சினிமாவை தடை செய்யணும். வன்முறைகள் சண்டை காட்சிகள் கொலை காட்சிகள்லாம் சினிமாவில் தான் அடிக்கடி காட்டுறாங்க. அது மாதிரி வன்முறை சம்பவங்கள் நடக்கிற திரைப்படங்களை தடை செய்யணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஆன்மீக நாட்டம் கம்மியாகிட்டே இருக்கு. காரணம் சினிமா தான் காரணம். சினிமா மோகத்தில் தான் இருக்காங்க, அது திருத்த முடியாது. நாங்களும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோன்னு இது மாதிரி இல்லை. தேசபக்தி உள்ள படங்கள், பக்தி படங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ அது மாதிரி இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளணும். அவன் காதில் ஒரு தோடு போட்டால் போட்டுக்கிறான், அவன் சட்டையை கிழிச்சிக்கிட்டா சட்டையை கிழிச்சிக்கிறான், அவன் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் ஜீன்ஸ் பேண்ட், அவன் முக்கால் டிராயர் போட்டால் முக்கால் டிராயர் போட்டுக்கிறான், ஒரு சொரிச்சீர் குழாயை மாட்டிக்கிட்டு அழைக்கிறான். அவன் தாடி வச்சுக்கிட்டா இது மாதிரி உனக்கு தாடிங்க கொஞ்சம் மீசை வச்சுக்கிறாங்க. மூசா மாதிரி இருக்கு. இந்த கண்டி டிவின்னு ஒரு படம் மூசா மாதிரி அடைகிறாங்க. சினிமாவில் நடிக்க அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காதவர்கள் தவறான தகவல்களை பரப்புவதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் விளக்கம் அளித்துள்ளார். திருப்பூரில் பாஜக கூட்டணி குறித்து அதிமுக நிர்வாகிகள் பேசியது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டு கருத்து தெரிவித்தார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் திருப்பூரில் சலசலப்பு ஏற்பட்டு தொண்டர்கள் குழப்பமடைந்த நிலையில் பாஜக மாவட்ட தலைவர் சீனிவாசன் மற்றும் அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளர் குணசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய குணசேகரன், அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காதவர்களால் திட்டமிட்டு வீடியோ பரப்பப்பட்டுள்ளது என்றும் அனைத்து தொண்டர்களின் ஒரே நோக்கம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் என்று பதிலளித்தார். மேலும் இந்த கூட்டணி குறித்து இஸ்லாமியர்கள் பயப்பட வேண்டாம் என்றும் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்களுக்கான கூட்டணி இதுதான் என்றும் தெரிவித்தார். திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு கொள்கையே. திராவிட மாடல் எல்லாம் இல்ல, திராவிட டல் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மாவை எடுத்துருங்க, சரியா? அது எதனால சொன்னேன்னு புரிஞ்சுக்குங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் தவறாக புரிந்து கொண்டு வாக்களிக்கிறீர்கள், அதனால சொன்னேன். நீங்க நாம் பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தப்போ கடந்த 4.5 ஆண்டு காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு, 5000 வீடு பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அதிகமா இஸ்லாமிய சகோதரர்கள் போய் அந்த வீட்டில் வசிக்கிறவங்களே அவங்க தான். ஏன்னா எல்லாமே அந்த காயிதே மில்லத் நகர்லேருந்து போயிருக்கிறது, அறிவொளி நகர்லேருந்து போயிருக்கிறது எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள். அவங்களையெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்தேன். அதிமுகவை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். வேலூர் காட்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது, அதுதான் ஜனநாயகத்தின் சிறந்த நடைமுறை, இதைத்தான் அமித்ஷாவும் தெரிவித்திருக்கிறார் என்றார். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மாற்றம் மற்றும் புதிய தலைவர் நியமனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த
அண்ணாமலையின் செயல்பாடுகள் 3 ஆண்டு காலம் மிகவும் சிறப்பாக இருந்ததாக கூறினார். அதோடு அண்ணாமலை பாஜகவின் சொத்து என்று அதன் மாநில தலைவரை தெரிவித்துள்ளார் என்று கூறினார். எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள், தலையிட முடியாது, தலையிடக்கூடாது என்பது தான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையாக இருக்குது. அதை தான் திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையினுடைய மாற்றமோ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 24 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர். அண்ணாமலையினுடைய மாற்றமோ நயினார் நாகேந்திரனுடைய புது நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அது வெற்றி அடைகின்ற மாதிரி? இல்லை, அதாவது பொதுவாக கடந்த 3 ஆண்டுகளில் நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து யாராலும் ஓரம் கட்ட முடியாது. அவருடைய செயல்பாடு சிறப்பானது. அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார். அதிலே உங்களுக்கு பதில் இருக்கிறது. பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு ஓமலூர் அருகே மாமனார் மாமியாரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய மருமகளை தொலசம்பட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செட்டிப்பட்டியைச் சேர்ந்த வயதான தம்பதி ராஜகவுண்டர் பொன்னம்மா. இவர்களின் 5 மகன்களும் 4 மகள்களும் திருமணமாகி தனித்தனியாக வாழ்கின்றனர். கடைசி மகன் மயில்சாமி மனைவி ஜீவா சொத்து பிரச்சினை காரணமாக மாமனார் மாமியாரை கட்டையாலும் கல்லாலும் அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். பலத்த காயமடைந்த இருவரும் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகாரின் பேரில் தொலசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த ஜீவாவை கைது செய்து சேலம் பெண்கள் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்திரை முழுநிலவு வன்னியர் சங்க பெருவிழா மாநாட்டிற்கு பந்தக்கால் நடும் விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தில் கடந்த 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டையொட்டி 50 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த இடத்தில் மாநாட்டுக்கான பிரம்மாண்ட மேடை அமைப்பதற்கான பந்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் 69% இடஒதுக்கீட்டை நிலைநாட்டவும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்தப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த உள்ளதாக தெரிவித்த அவர் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை வென்றெடுக்க லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூட இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டின் நோக்கம் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வன்னியர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்களுக்கு அனைவருக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நலத்திட்டங்கள், சிறப்பு செயல் திட்டங்கள் போன்ற அத்துணையும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நடத்துகின்றோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம், முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி. அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்வது போன்று நிலக்கடலைக்கும் விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளம் அருகே உள்ள பாச்சூர், பொய்யண்டார்கோட்டை, சாமிப்பட்டி மற்றும் ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலக்கடலை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் எதிர்பாராமல் பெய்த மழையால் நிலக்கடலை விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆள் பற்றாக்குறை காரணமாக அறுவடை செய்து இயந்திரங்களை பயன்படுத்தி நிலக்கடலையை பிரித்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் 1 ஏக்கர் நிலக்கடலையை இயந்திரம் மூலம் பிரித்தெடுக்க ரூபாய் 3600 முதல் ரூபாய் 4000 வரை செலவாவதாக தெரிவித்துள்ளனர். நிலக்கடலை மூலம் கிடைக்கும் கடலை எண்ணெய், கடலை புண்ணாக்கு உள்ளிட்டவைகளின் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள், தமிழக அரசு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்வது போன்று வரும் காலங்களில் ஆண்டுதோறும் நிலக்கடலைக்கும் விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயி பெருமாள் கோரிக்கை வைத்துள்ளார். அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் பதவியில் இன்னும் தொடர்ந்து வரும் நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, சரோஜா உட்பட அதிமுக மகளிர் அணியினர் பங்கேற்றனர். இவர்கள் அனைவரும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கோஷம் எழுப்பியதுடன் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.